எந்த யார் எங்க இருந்தாலும் நொட்டுல பிடிச்சிருவார். கார்ல போயிட்டே இருப்போம், அந்த எதிரில் ஒரு மரம் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இந்த கேட்ல வருவார் அவரு. அந்த மரத்தோட ஒருத்த ஒட்டிக்கிட்டு இருந்தான். மரத்தோட கார் போனோன்னு டக்கு நிறுத்தார். அந்த மரத்துல ஒட்டிக்கிட்டு ஒருத்த நிக்கிறான். அவனை கூப்பிட்டோம். ஏன் முத்தங்க நிக்கிற அப்படின்னாரு அவரு. நான் வந்தேன் பாக்கலாம். ஏன் இப்படி இருக்க? சாப்பிட்டியா? வீட்டுக்கு பண்ணி வந்தியா? அப்படி கேட்டேன். சரி நீ அப்புறமா சாயந்தரம் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு பாக்கெட்ல கை விட்டார். இவ்வளவு கத்தியா ஒரு பணம் வந்தது. தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டார். நான் கேட்டானோ யாருன்னு இது? நான் குளித்தல நிற்கும் போது அந்த ஊர்ல ரோடே கிடையாது, சைக்கிள்ல தான் போக முடியும். அந்த தேர்தல் முழுக்க என்னை டபுள்ஸ் உட்கார வச்சு சைக்கிள்ல சுத்தனவங்க வந்து முத்து ராமச்சந்திராவில் படுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நர்ஸை கூப்பிட்டாரு 3 தரம். போய் நான் காதுல இருந்து கேட்க போயிட்டாப்புல. மறுபடியும் கூப்பிட்டாரு. ஏம்மா உன் பேரு காவேரியான்னாரு. ஏன் சார்? தண்ணின்னு கேட்கற கொடுக்காம போய் அறந்தநாய் கேட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து மதிப்பெண் என்ன? அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும், பேசாம உட்காருங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவரோட நம்ம வாழ்ந்தோம், இருந்தோம், அவரோடு விளையாடணும், பேசணும், கோபத்துக்கு ஆட்பட்டிருக்கோம், மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம்.